ஸ்ரீலங்காவுடைய பாலிசி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாலிசி தெரியுமா? 2023ல என்னுடைய முதலாவது கம்பெனிய நான் இந்தியால வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். இப்போ 2024 நவம்பர்ல இந்த வீடியோவ நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேப்பிட்டல் அமௌண்ட் வெறும் $600 நான் அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் ஸ்ரீலங்காவுல இருந்து. இன்னைக்கு வரைக்குமே சென்ட்ரல் பேங்க் அதுக்கான அப்ரூவ் தரவே இல்ல. இத இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் பேங்க் எதுக்கெல்லாம் அளவு குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களால டாலர்ஸ் வந்து அனுப்ப முடியும். அதே மாதிரி நீங்க எடுகேஷன் எக்ஸ்பென்சஸும் எடுக்கலாம். இன்கேஸ் நீங்க டூரிஸ்ட்டா இருக்கீங்கன்னா கூட உங்களோட கார்ட போட்டு கூட வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பிசினஸ் பண்ண போறோம். நான் இன்னொரு நாட்டுல பிசினஸ் பண்ண போறேன். ஆஸ் அ ஸ்ரீலங்கனா அப்படின்னு சொல்லி நம்மளோட கவர்மெண்ட்ட கேட்டா, அவங்க அத அனுப்புறதுக்கு தயாராவே இல்ல. வெறும் $600 பெரிய அமௌண்ட் கூட கிடையாது. நான் பேங்க்ல ஈச் அண்ட் எவ்ரி பேங்க்ல எல்லா பேங்க்கிட்டயுமே பேசினேன். எல்லா மேனேஜர்ஸ்ட்டயும் பேசினேன். யாரு கூட எனக்கு அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் தரவே இல்ல. ஈவன் நான் அவங்ககிட்ட சொல்றேன், நான் டாலர்ஸ்லயே பேமெண்ட் பண்றேன். அத அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சென்ட்ரல் பேங்குடைய கரண்ட் பாலிசி படி எங்களால இத பண்ண முடியாது. தென் நாங்க சென்ட்ரல் பேங்க் மூவ் ஆன் ஆகுறோம். அவங்கள அப்ரோச் பண்ணதுக்கு அவங்க சொன்ன விஷயமும் பேங்க் என்ன சொன்னாங்களோ எக்ஸாக்ட்லி சேம். இப்ப இருக்கிற பாலிசிஸ் படி எங்களால இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்கு உங்களுடைய மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திங்க் பண்ணி பாருங்க. 2020ல இருந்து ஸ்ரீலங்கா எக்கானமி டவுன் ஆனதுக்கு பிறகு நிறைய ஸ்ரீலங்கன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நீங்க ஃபாரின்ல வொர்க் பண்ற மணி எல்லாத்தையும் ஸ்ரீலங்காவுக்குள்ள அனுப்புங்க. அப்பதான் ஸ்ரீலங்காவுடைய டாலர்ஸ் வருவாய வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லி. சிம்பிளா திங்க் பண்ணி பாருங்க. இப்படி எத்தனையோ என்டர்பிரினர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க ஏன் ஃபாரின்ல போய் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் குடுத்தா, அவங்க எப்படி தாங்குவாங்க? வெறும் ஒரு $600 பெரிய அமௌண்ட் கூட கிடையாது. சோ அந்த இடத்திலேயே அவங்க உடைஞ்சே போயிடுவாங்க. இதுவே ஸ்ரீலங்காக்குள்ள பார்த்தீங்கன்னா, சைனா, ஜப்பான், அமெரிக்கா, ஈரான் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்டோட கவர்ன்மென்ட் செக்டர் இன்வெஸ்ட்மென்ட்டும் சரி, இல்ல பிரைவேட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்டர் செக்டரும் சரி, நிறைய பேர் ஸ்ரீலங்காவுக்குள்ள இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆனா ஸ்ரீலங்காவுல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனால இன்னொரு கண்ட்ரில போய் பிசினஸ் பண்ண முடியாது, அதுக்கான சப்போர்ட் தரமாட்டோம் அப்படின்னா என்ன நியாயங்க? இதுல மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நாம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி, நம்மளால இந்த விஷயத்த அச்சீவ்மென்ட்டே பண்ண முடியாது. அதுக்கு கவர்ன்மென்ட் தான் காரணமா இருக்குதுன்னு சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இதே இது ஒரு ரிச் பெர்சனோ, இல்ல பொலிட்டிக்கல் பவர் இருக்கிற பெர்சனோ, இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பவர் இருக்கிற பெர்சனோ இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இண்டிவிஜுவலா ஒரு மிடில் கிளாஸ் பையனோட ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி தான் இருக்குது.